வானவும் கீழிறங்கி முத்தம் கொடுக்கும். எங்கள் கல்லறை மேனியரை கைகள் தொழுது நிற்கும். கந்தக நெடியிலே காலம் கழித்து எங்கள் சொந்த மண் விடிவிற்காய் வீழ்ந்த விதைகளின் முகம் காணும் கார்த்திகை மாதம் இது. கிளங்கோடி கொடி படர்ந்து கார்த்திகை செடியில் காந்தள் மலர்கள் சிரிக்கும் காலத்தில் கல்லறை மேனியருக்கு தீபமேந்தும் எங்கள் கரங்கள். போரிலே தன் உயிரை தியாகம் செய்த வீரர்களை வணங்கும் மரபு தமிழர்களுக்குரியது. களத்திலே வீழ்ந்து தன் சனத்தை காத்த வீரர்களின் நினைவாக நினைவுக்கல் நாட்டி வழிபடும் மரபு சங்க காலத்துக்கு முன்னிய தொன்மை காலம் தொட்டு வழக்கத்தில் இருந்து வருகின்றது. முன்னிய காலத்தில் இறந்தவர்களின் உடலை புதைக்கும் வழக்கமே இருந்து வந்துள்ளது. எனினும் பிற்பட்ட காலத்தில் கலாசார மாற்றங்களோடு இணைந்ததாக இறந்த உடலை எரிக்கும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருகின்றது. போரில் இறந்த வீரர்களை வீர சுவர்க்கம் அடைந்தவர்கள் என்று மரியாதை செலுத்தி நடுகள் நாட்டி வணங்கிய வரலாற்றை புறநானூறு எடுத்து எம்புகின்றது. இவ்வழக்கம் பிற்காலத்திலும் பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது என்பதை இலக்கியங்களின் வாயிலாக அறிய முடிகின்றது. நடுகள் வழிபாட்டு முறை தொடர்பாக திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. போரில் இறந்த வீரர்களின் நினைவாக எழுப்பப்படுகின்ற நடுகள் வழிபாட்டின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய கிராமிய தெய்வ வழிபாடுகள் தோற்றம் பெற்றிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காத்தவராயன், அண்ணன்மார், கன்னிமார் போன்ற கிராமிய தெய்வ வழிபாட்டு முறைகள் நடுகள் வழிபாட்டின் தொடர்ச்சியைத்தான் பறைசாற்றி நிற்கின்றன. இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து சீன போரியல் அறிஞரான சன்சு என்பவரால் எழுதப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்ற உலக போரியல் நுணுக்கங்களும் அதன் தந்திரோபாயங்களும் எனும் நூலில் எவனொருவன் போரில் இறந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவப்படுத்துகின்றானோ அவனை சிறந்த வீரன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. போரில் இறந்தவர்களுக்கு எவ்வாறு கல்லறை அமைத்து வணங்கப்பட்டது என்று சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் எனும் நூல் எடுத்து எம்புகிறது. சங்க காலத்துக்கு முன்னைய தொன்மை காலம், சங்ககாலம் என்று வரலாற்றின் நீட்சியில் கால பெருவழியினூடே கடத்தப்பட்டு வந்த இந்நடுகள் வழிபாட்டு முறையை புறநானூரின் வழித்தோன்றல்கள் தமிழ் மக்கள் பின்பற்றி வருகின்றனர். விடுதலை போரில் முதலாக வித்தாகிய லெப்டினன்ட் சங்கர் வீர மரணமடைந்த நாளாகிய கார்த்திகை 27 இறுதி நாளாக கொண்டு கார்த்திகை 21ஆம் திகதியிலிருந்து கார்த்திகை 27ஆம் திகதி வரை தாயகத்தில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை 27ஆம் திகதி லெப்டினன்ட் சங்கர் வீர மரணமடைந்த நேரமாகிய மாலை 6:05 களத்திலே வித்தாகிய வீரர்கள் விதையென புதைந்திருக்கும் துயிலும் இல்லங்களில் தீபச் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்படும். களத்திலே தலை வீழ்ந்து உடல் சாயா பாடான் திணை வீரர்கள் என வித்தாகி போன மறவர்களை நினைத்து அவர்களின் பெற்றவர்களும் உற்றவர்களும் உடன்பிறப்புகளும் தோழர்களும் நெஞ்சுருகி விழிநீர் சொரிந்து நிற்பர். இருளை கிழித்து மிளாசும் தீபத்தில் சிரித்திருப்பர் வேங்கிகள். 1989ஆம் ஆண்டு தாயகத்தில் முதலாவது மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. 1989ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் மணலாற்று காட்டுப் பகுதியில் நள்ளிரவு 12:01 தீபமேற்றி 1307 மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர். அக்கால பகுதிக்கு முன்னர் களப்பலியானவர்களின் வித்துடல்கள் அவர்களது பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டு அவரவர் குடும்ப வளமைக்கு ஏற்ப இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று வந்தன. காடுகளில் கடும் சமரின் போது இறக்கும் வீரர்களின் உடல் மட்டும் அக்காடுகளிலேயே விதைக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தேசிய கொடி அறிவிப்பினை தொடர்ந்து
1991ஆம் ஆண்டில் மாவீரர்களுக்கு கல்லறை அமைக்கும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது. வீர மரணமடைகின்ற மாவீரர்களின் உடல்கள் அனைத்தும் இனிமேல் எரிக்கப்படாது விதை குழிகளில் புதைக்கப்படும். அவ்வாறு விதைக்கப்பட்ட மாவீரர்களின் இடத்தில் கல்லறைகள் எழுப்பப்படும். அக்கல்லறையில் அவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு எமது தேசிய நினைவு சின்னங்களாக பாதுகாக்கப்படும். இவை காலங்காலமாக எமது போராட்ட வரலாற்றை சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த மாவீரர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த நாட்டின் பொது சொத்தாக பொக்கிஷங்களாக இருக்கின்றார்கள். இந்த பொக்கிஷங்கள் வெறும் நினைவுகளாகவும் எண்ணிக்கைகளாகவும் மட்டும் இருக்கக்கூடாது. அவை பொருள் வடிவில் என்றென்றும் மண்ணில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கல்லறைகளை அமைக்க நாம் முடிவெடுத்தோம் என்கின்ற அறிவிப்புடன் கல்லறை எழுப்பி அந்த வீரர்களை நினைவு கூறும் வழக்கம் 1991ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரத்து 1998ஆம் ஆண்டு 14,435 மாவீரர்களின் நினைவாக தீபம் ஏற்றப்பட்டு தாயகம் சிலிர்த்தது. 2007ஆம் ஆண்டு 19,887 மாவீரர்களுக்கும் 2008ஆம் ஆண்டு 24,600க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்குமாக தீபங்கள் மிளாசின. முள்ளிவாய்க்கால் போருக்கு பின் மாவீரர்களுக்கு தாய்மண் தன் கண்ணீரால் அஞ்சலித்தது. உலகெங்கும் பரந்து வாழும் ஈழத் தமிழினம் வருடந்தோறும் இம்மான வீரர்களை மௌனமாக வணங்கும் இக்கார்த்திகை நாளில் காந்தள் மலர்களும் கவிபாட எழுந்த முகில்கள் இறங்கியள வீரர்களை நினைத்துருகும் இந்த நாள் 2009க்கு பின்பு சவால்களை சந்தித்தே கடந்து போகின்றது. கருக்கொண்ட வானம் இடைவிடாது பொழிகின்ற கார்த்திகை அடைமழையில் சாலையை கடக்கின்ற தாயின் கண்ணீர் கோடு கரைந்து மறைகின்றது. தோண்டி எறியப்பட்ட கல்லறைகளிலிருந்து சிதறி விழுந்த மணற்துளிகள் மழையில் கரைந்து அழுகின்றன. அன்றொரு நாள் தூவப்பட்ட பூக்களின் நினைவுகளில் வேலியோர பூவரசு இலைகளை சொரிந்து தன் கிளைகளை அசைக்கின்றது. மூடிய வாய்களுக்குள் பேசப்படும் வார்த்தைகளும் இசைக்கப்படும் கீதங்களும் உள்ளங்களில் தீபமேற்றுகின்றன. அடித்தும் உடைத்தும் வீசப்பட்ட சிதி நிலங்களில் தெரிகின்ற முகங்களில் சிந்தப்படும் புன்னகையில் உயிர்க்கிறது காலப் பெருவழி.